यीशु पिरप्पिलेये राजा। यीशु जब जन्म हुए अपने जन्म से ही वो राजा है, आना नो गवर्नमेंट, लेकिन कोई उनके पास सरकार नहीं थी। सो इवर किंग दा, बल्कि राजा थे, आना आளுகை செய்யல, लेकिन प्रभुता नहीं कर पाए। யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கவனித்தால், आयुक्त 6 वचन 15 में ऐसा लिखा है, 5 அப்ப 2 மீனை பங்கு வைக்கும் பொழுது அவரை ராஜாவாக பிடித்துக் கொண்டு போக மனதாய் இருந்தார்கள்। जब 5 रोटी 2 मछली भोजन खिलाए लोगों को, तो लोगों ने सोचा इन्हें राजा के रूप में स्वीकार करे। அவர் ஊழியம் செய்யும் பொழுது ராஜா தான், वो सेवा जब किए तब राजा थे। யோவான் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12 இருந்து கீழே வாசித்தால், यूहन्ना के पुस्तक 12वां अध्याय वचन 12 से ऐसा पढ़ते जाओगे, அவர் கழுதைக்கு மேலே ஏறி ஊர்வலம் போறார்। वो एक गधे पे बछड़े में बैठे और सफर करते आगे बढ़े। எல்லாரும் என்ன சொன்னார்கள்? लोगों ने क्या कहा था? இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஓசன்னா, इजराइल के राजा के लिए होसन्ना। அப்ப அவர் ஊர்வலம் பண்ணும் பொழுது அவர் ராஜா தான்। जब उन्हें यात्रा के आगे बढ़ा ले गए तब वो एक राजा के रूप में आगे बढ़े। இப்ப உபத்திரவப்படுகிறார், சிலுவையிலே அவரை அடிக்க போகிறார்கள்। क्लेश में नहीं, सूली पर उन्हें सता मारने वाले थे। யோவான் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை கவனியுங்கள்। यूहन्ना के 18वां अध्याय वचन 37 पे गौर करना। பிலாத்து கேட்கிறார், நீ ராஜாவா? पिलातुस कहता है, क्या तुम राजा हो? இப்ப இயேசு என்ன சொல்கிறார்? बदले में यीशु ने क्या कहा? நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான்। हाँ, तेरे वचन के अनुसार ही मैं राजा हूँ। இப்ப இயேசுவை கொண்டு போய் சிலுவையிலே அடிக்கிறார்கள்। यीशु को ले जाकर सूली पर मारने लगे। யோவான் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கவனியுங்கள்। यूहन्ना पुस्तक 19वां अध्याय वचन 19 में गौर करना। சிலுவையிலே ஒரு மேல் விலாசத்தை எழுதி போடுகிறார்கள்। सूली पर ऊपर पर पट्टी पर कुछ बातें लिखा गया था। நசரேயனாகிய இயேசு யூதர்களின் ராஜா। नाज़री यीशु यहूदियों का राजा है। அப்ப இயேசு உற்பத்தியில் ராஜா, यीशु के जन्म से वो राजा है, ஊழியத்தில் ராஜா, और सेवकाई में राजा थे, ஊர்வலத்தில் ராஜா, यात्रा में भी राजा के रूप में गए, உபத்திரவத்தில் ராஜா, क्लेश के समय में राजा की तरह थे, உயிர் விடுகையில் ராஜா। जब अपना दम तोड़े तब भी राजा के समान थे। நோ கவர்மெண்ட், कोई सरकार नहीं था, அரசாங்கம் இல்லை, उनके पास कोई अपनी खुद की सरकार नहीं थी। ஆனால் இயேசு ராஜாவாக வாழ்ந்தார்। लेकिन फिर भी यीशु राजा की तरह अपनी जिंदगी बिताए। இனிமேல் தான் இயேசு ராஜாதி ராஜாவா வரப்போறார்। அந்த யூதா கோத்திரத்தோடு சேர்ந்து பென்யமீன் கோத்திரம் இருந்தது। उस यहूदा गोत्र के साथ-साथ बिन्यामीन के गोत्र के लोग भी मौजूद थे। பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்து லேவி கோத்திரம் இருந்தது। बिन्यामीन के साथ लेवी गोत्र के लोग भी मौजूद थे। 3 கோத்திரம் இயேசு ஊழியம் செய்யும் பொழுது எருசலேமிலே இருந்தார்கள்। जब यीशु सेवा किए उस वक्त यरूशलेम में 3 गोत्र के लोग मौजूद थे। இப்ப இயேசு ஊழியம் செய்யும் பொழுது யூதர்கள் இருந்தார்கள்ங்கிறதுக்கு நிறைய வசனம் இருக்கு। யூதர்கள் அவரை நோக்கி, அவர் யூதர்களை நோக்கின்னு பைபிள்ல வசனம் இருக்கு। जब यीशु सेवा की ये बहुत से वचन साबित करते हैं उस वक्त यहूदी लोग थे कि लिखा है यहूदियों ने उनसे ऐसा सवाल किए। இப்ப ஆசாரியர்கள் இருந்தார்கள் என்பது சிலுவையின் பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு ஆசாரியன் இயேசுவை அடிக்கிறார்। आप जानते हैं उस वक्त याजक भी था। आपने देखा होगा लिखा है वचन में सूली पर यीशु के गाल पर एक याजक ने थप्पड़ भी मारा था। ஆசாரியர்கள் இயேசுவினிடத்தில் கேள்வி கேட்டார்கள்। याजक आकर यीशु से सवाल पूछने लगे थे। லேவியர்கள் இருந்தார்கள், लेवी भी उस वक्त मौजूद थे, வேத பாரகர்கள் இருந்தார்கள்। बाइबल शास्त्री भी वहां पर मौजूद थे। சோ இவர்கள் எல்லாம் லேவி கோத்திரம்। ये सभी लेवी खानदान से आए थे। இயேசு ஊழியம் செய்கிற காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்கு பட்டணத்திலே இருக்கிறார்। எருசலேமிலே போய் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினார்। यीशु की सेवकाई के जमाने में जो पौलुस था वो दमिश्क शहर में था, वो जाकर मसीहियों को सताया करता था। பவுல் என்ன கோத்திரம்? पौलुस किस खानदान? பென்யமீன் கோத்திரம்। वो बिन्यामीन गोत्र से था। அப்ப இயேசு ஊழியம் செய்யும் பொழுது யூதர்கள் இருக்கிறார்கள், இஸ்ரவேலர்கள் இல்லை। जब यीशु सेवा किए उस वक्त यहूदी लोग थे लेकिन इजराइली लोग नहीं थे। 2 வசனம் நீங்க படிக்கணும்। इसे आपको 2 भाग से पढ़ना होगा। மத்தேயு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் படிக்க வேண்டும்। மத்தேயு புத்தகம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தையும் படிக்க வேண்டும்। காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள்।
इसमें क्या लिखा है? जो गुमशुदा है इजरायली खानदान की ओर आगे बढ़ना, घराने की ओर। 15:24 15-24 அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலர்கள் அவர்களிடத்திற்கு நான் அனுப்பப்பட்டேன். காணாமல் போன ஆடுகளை தேடி வந்திருக்கிறேன். या प्रभु कहते हैं खोई हुई भेड़ों की तलाश में मैं आया था. இப்ப இஸ்ரவேலர்கள் காணாமல் போய்விட்டார்கள். यानी इजराइल लोग जो थे वो खो गए. ஆனா யூதர்கள் இருக்கிறார்கள். लेकिन यहूदी लोग मौजूद थे. இப்ப இயேசு எதற்காக வந்தார்? अब यीशु क्यों आए थे? காணாமல் போன இஸ்ரவேலர்களை தேடி வந்தார். खोए हुए इजराइल लोगों को ढूंढकर उनकी तलाश में प्रवेश हुआ. லூக்கா 15ல ஒரு உதாரணம் சொல்றார். लूका 15 के उदाहरण कहता बहुत 99 ஆடுகள் தொழுவத்திலே இருக்கிறது, ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. 99 भेड़ वहां पर था झुंड में, लेकिन एक जो भेड़ था वो लापता गुमशुदा हो गया. பூரணமாக யூதர்கள் எருசலேமில் இருக்கிறார்கள். 99 பூரணமாக யூதர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆடு காணாமல் போனது. இஸ்ரவேல் 10 கோத்திரம் காணாமல் போனது. यानी यहूदी वो मौजूद थे, इजराइल के जो 10 गोत्र था वो वहां पर खो गए थे, वो लापता हो गए थे. இப்ப இயேசு யாரை தேடி வந்தார்? अब यीशु किसे ढूंढ कर आए? இஸ்ரவேலர்களை தேடி வந்தார். इजराइलियों को ढूंढ कर आए थे. இப்ப ஊழியம் செய்யும் பொழுது என்ன இஸ்ரவேல் அதாவது சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு? सेवकाई करते समय यीशु ने चेलों से क्या कहा? சிறு மந்தையே பயப்படாதே. कि छोटे झुंड घबराना नहीं. யூதர்களுக்கு தெரியும் சிறு மந்தைனா இஸ்ரவேலர்கள். यहूदी जानते हैं छोटे झुंड यानी वो है इजरायली लोग. இஸ்ரவேலே பயப்படாதே, பிதா உனக்கு ராஜ்யத்தை கொடுப்பார். ये इजरायली डरना नहीं, मेरा पिता तुम्हें राज्य देगा. இயேசு மரிக்கிற வரைக்கும் இஸ்ரவேலர்களும் கிடையாது, ராஜ்யமும் கிடையாது. यीशु मरने तक ना ही वहां कोई इजरायली लोग थे और ना ही उनकी सत्ता यानी सरकार था. இயேசு மரித்தார். अब यीशु का मृत्यु हुआ, உயிர்த்தெழுந்தார். फिर वो जी उठे. இப்போ உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சீஷர்கள் கேட்கிற கேள்வியை நல்லா கவனிக்கணும். गौर करो, यीशु जी उठने के बाद चेलों ने आकर क्या सवाल पूछे यीशु से. அப்போஸ்தலர் புத்தகம் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க அதை கவனிக்கணும். நீங்க நோட் புக் வச்சிருந்து அப்படியே நான் சொல்றதா ஆர்டரா அப்படியே எழுதிட்டு வந்தீங்கன்னா आपके पास यदि पुस्तक तो लिख लो, ठीक से जो बताता हूँ तो बड़ा ही काम होगा. வீட்ல போய் படிச்சு பார்த்தா புரியும். आप घर जाकर पढ़ो, उसे बड़े खूबी से आपको समझ पाओगे अच्छी तरह से. पहली जगह पुस्तक पहला अध्याय वचन 5. இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. आप समझ नहीं पाओगे. ஓகே, இப்போ 5ஆம் வசனத்தை கவனிங்க. वचन 5 में गौर करना. அங்கே கூடி இருந்தவர்கள் என்ன டக்கு டக்குன்னு படிங்க. जल्दी पढ़ो जरा. क्योंकि यूहन्ना ने तो पानी में बपतिस्मा दिया, परंतु थोड़े दिनों के बाद तो पवित्र आत्मा से बपतिस्मा पाओगे. குட். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் இடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சரி, இப்போ 6ஆம் வசனம் படிங்க. वचन 6 पढ़ो. अतः उन्होंने इकट्ठे होकर उससे पूछा, हे प्रभु, क्या तू इसी समय इस्राएल को राज्य फेर देगा? அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இப்போ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அங்க கூடி வந்திருக்கிற அந்த சீஷர்கள் தான் கேட்கிறார்கள். यीशु जी उठने के बाद चेले आकर उनसे ये बात पूछने लगे. என்ன கேட்கிறாங்க? क्या पूछे? இக்காலத்திலா. ये प्रभु क्या थे इसी समय? என்ன இக்காலம்? अब इसी समय यानी என்ன தெரியுமா அவங்க யோசிக்கிறாங்க? पता बोलो क्या सोचते थे? நீர் உயிரோடு இருக்கும் பொழுது ராஜாங்கத்தை நீர் கட்டமைப்பு பண்ணல. जब तुम जीवित थे संसार में तब तुमने कोई सत्ता की तैयारी नहीं की. நீங்க ரோமர்கள் எல்லாம் அடிச்சு விரட்டிட்டு ரோம அரண்மனையில போய் உட்காருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா கவர்மெண்ட் நீங்க ஃபார்ம் பண்ணல. हमने सोचा कि तुम रोम सरकार गिरा दोगे, खुद की सरकार बनाओगे, लेकिन तुम अपनी खुद की सरकार भी नहीं बनाए. சரி, இப்போ நீங்க உயிர்த்தெழுந்துட்டீங்க. अब तो तुम जी उठे. அப்ப நீங்க மாம்சத்துல இருக்கும் பொழுது செய்யாதத இப்ப நீங்க ஆவியில உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா செய்ய போறீங்க. இக்காலத்திலா
ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர்கள். जब तुम जीवित थे शरीर के रूप से काम न कर पाए ठीक से सत्ता के लिए, अब तुम आत्मा हो, क्या तुम आत्मा में होकर हमारी सत्ता तैयार करोगे? இப்போ உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசு என்ன சொல்றாரு? अब जी उठने पर यीशु यहाँ पर क्या कहते हैं? நீ போய் எருசலேம்ல போய் உட்கார். तुम जाओ और यरूशलेम पर प्रतीक्षा कर இப்ப इंतजार அடுத்த करो. வசனம் கவனிச்சா பிதாவுடைய ஆதீனத்துல இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் அறிகிறது உனக்கு அடுத்ததல்ல, மூடிட்டு போய் மேல உட்கார். वचन आगे लिखा साथ में कि पिता परमेश्वर काम को जानना वो तुम्हारा काम नहीं है. சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காது. यूं ही हमेशा सवाल ना पूछते रहना. இஸ்ரவேலர்களுக்கு ராஜ்யத்தை எப்ப கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். इजराइल को राज्य कब देना है ये मैं जानता हूँ. நான் கொடுக்க வேண்டிய காலகட்டத்துல கரெக்டா கொடுப்பேன். अब जब देना है तब मैं ठीक से दूंगा. நான் உலகத்துல ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணத்தான் வந்திருக்கேன். इस संसार में एक बड़ी शासन तैयार करने ही मैं आया था. பெரிய அரசாங்கத்தை நிறுவுவதற்கு தான் நான் வந்திருக்கேன். एक बड़ी सत्ता तैयार करने के लिए ही मैं आया हूँ. அது எப்ப நிறுவனம்னு பிதாவுக்கு தெரியும். उसे कब साबित करना है मेरे पिता परमेश्वर जानते हैं. நீ போய் அங்க உட்காருன்னு कहा तुम जाओ खामोश वहां बैठ जाओ. போய் உட்கார்ந்தாங்க மேல் வீட்டுல. वो जाकर ऊपर की कोठरी कमरे में बैठे. எத்தனை பேர் உட்கார்ந்தாங்க? कितने लोग बैठे ऊपर की कोठरी में? 120 பேர் உட்கார்ந்தாங்க. 120 लोग वहां बैठे. இந்த 120 பேர் யாரு? ये 120 लोग कौन थे? இந்த 120 பேர் யாரு? ये 120 जन कौन थे? சும்மா உங்களுக்கு தெரிஞ்சத தைரியமா சொல்லலாம். जो आप இது जानते ஒரு हैं, பைபிள் ஸ்டடி தானே. बिना संकोच के तो बाइबल स्टडी है, बिना संकोच किए बोलो जो आप जानते हो. நீங்க தப்பா சொன்னாதான் ஸ்டூடெண்ட், நான் சரியா சொன்னாதான் வாத்தியார். अगर तुम गलत जवाब दोगे तो तुम विद्यार्थी हो, मैं सही जवाब दूंगा तभी तो शिक्षक माना जाऊंगा. நான் தான் தப்பா சொல்லக்கூடாது. गलत जवाब मुझे नहीं देना है. நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே தப்பாவே சொல்லலாம். आप जो कुर्सी पर नीचे बैठे हो जो भी बताते जवाब ठीक से बताए, भले गलत भी हो परवाह नहीं. சரியாகவும் சொல்லலாம். और सही जवाब भी दे सकते இப்ப हो. 120 பேர் யாரு? वो 120 जन कौन है? ஒரு கையெழுத்து கொடுங்க ஐயாவுக்கு. கரெக்டா அவர் சொல்றாரு, யூதர்கள். उन्होंने कहा भाई साहब ने वो यहूदी लोग थे. அவங்க 120 பேர் யாரு? वो 120 जन कौन थे? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், यहूदी खानदान से आए लोग थे. பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவர்கள், वो बिन्यामीन के घराने से थे லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். और लेवी घराने से आए हुए लोग थे. இந்த மூன்று கோத்திரம் தான் யூதா கோத்திரம், யூதா அரசாங்கம் என்று அழைக்கப்பட்டது. ये 3 गोत्र के लोग ही यहूदा गोत्र माना जाता था. यहूदा का शासन ऐसा माना जाता था. இவர்கள் போய் எருசலேமிலே மேல் வீட்டிலே உட்கார்கிறார்கள். ये जाकर यरूशलेम के ऊपर ही कोठरी में कमरे में जाकर रहने இப்ப लगे. இஸ்ரவேலர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. अब कोई नहीं जानता इजराइल लोग कहां पर हैं. இஸ்ரவேலர்கள் என்று நான் யாரை சொல்லுகிறேன்? इजराइल यानी मैं किसके बारे में कहता हूं? ரூபன் கோத்திரம், रूबन के गोत्र, சிமியோன் கோத்திரம், सिमियोन गोत्र காத் கோத்திரம், और ता गोत्र, ஆசேர் கோத்திரம், आसेर गोत्र, நப்தலி கோத்திரம், नप्तली गोत्र, தான் கோத்திரம், और तान गोत्र, செபுலோன் கோத்திரம், जबूलून गोत्र, யோசேப்பு கோத்திரம். यूसुफ गोत्र. இந்த கோத்திரங்கள் எல்லாம் அன்றைக்கு அங்கே இல்லை. ये गोत्र के जो लोग थे, इस खानदान के लोग वो उस जगह पर नहीं थे. இப்ப நீங்க உங்க மைண்ட்ல 120 பேர் மேல் வீட்டிலே உட்கார்ந்தார்கள், அதை அப்படியே நிறுத்திக்கோங்க. आप इस मन में अपने मन में ये बात याद रख लेना कि 120 लोग उस ऊपरी कोठरी कमरे में मौजूद थे. அது அப்படியே இருக்கட்டும். उसे एक तरफ रहने दो. நான் வேற ரூட்ல வந்து அங்க ஜாயின் பண்றேன். अब दूसरी ओर से मैं आऊंगा, यहाँ आकर इस बातों को जोड़ूंगा. இப்ப நம்ம வேற ரூட்டுக்கு போயிடலாம். अब किसी अलग रास्ते पे जाएंगे. எல்லாரும் பழைய ஏற்பாட்டுக்கு போங்க. अब सभी आइए पुराने नियम पर. பழைய ஏற்பாட்டிலே पुराने नियम में முதல் ராஜா யார்? पहला राजा कौन था? சவுல். வெரி குட். சவுல் 40 வருஷம், शाऊल 40 वर्ष शासन. தாவீது 40 வருஷம், दाऊद का भी शासन 40 वर्ष का था சாலமோன் 40 வருஷம். और सुलेमान का शासन भी 40 वर्ष का था. இப்ப கவனிக்கணும். अब गौर करो, சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்ய பாரத்தை கர்த்தர் ரெண்டா உடைச்சார்.
सुलेमान के राज्य के बाद प्रभु जो थे उस इजरायली राज्य को दो भाग में बटोर दिए। நீங்க ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு போகணும். 31 32 நீங்க வாசிக்கணும். पहले राजा के पुस्तक 11वां अध्याय वचन 31 और 32 में ऐसा लिखा है। இப்போ அங்க என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? उसमें क्या लिखा है? சாலமோனுடைய பாவத்தினாலே அந்த ராஜ்ய பாரத்தை இரண்டாக ஆண்டவர் உடைக்கிறார். सुलेमान के पाप के वजह से प्रभु जो है उस शासन को दो रूप में विभिन्न प्रकार बटोर दिए। எப்படி சொல்றாரு? वो क्या कहते हैं? 10 கோத்திரத்தை தனியாகவும் ஒரு கோத்திரத்தை தனியாகவும் கர்த்தர் பிரிக்கிறார். वह प्रभु ने ऐसा कार्य किए 10 गोत्र को एक तरफ कर दिए और एक गोत्र को एक तरफ से अलग कर दिए। இந்த ஒரு கோத்திரத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரு? கிங்டம் ஆஃப் ஜூடா, யூத ராஜ்யம். एक जो गोत्र के लोग थे उनका नाम प्रभु ने रखा यहूदा राज्य की। இந்த 10 கோத்திரத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரு? கிங்டம் ஆஃப் இஸ்ரேல். और जो 10 गोत्र के लोग थे उनका नाम प्रभु ने क्या रखा? वो था इजरायली राज्य। இப்ப சவுல், தாவீது, சாலமோன் 12 கோத்திரத்துக்கு ராஜாவா இருந்தார்கள். शाऊल, दाऊद और सुलेमान ये पूरे गोत्र 12 गोत्र के राजा बने हुए थे। இப்ப சாலமோனுக்கு அப்புறம் ஒரு ராஜ்யம் 2 ராஜ்யங்களாக பிரிகிறது. लेकिन सुलेमान के बाद एक जो राज्य था वो दो रूप में बटोर हो गया था, अलग हो அப்ப गया। யூதா கோத்திரத்திற்கு யாரு ராஜா? சாலமோனுடைய பையன் ரெகோபெயாம். और यहूदा गोत्र राजा कौन था? वो था सुलेमान का बेटा रहोबियाम। இப்ப 10 கோத்திரத்துக்கு யாரு ராஜா? और 10 गोत्र का राजा कौन था? சாலமோனுடைய வீட்ல வேலைக்காரனாக இருந்த யெரொபெயாம். और जो सुलेमान के घर में नौकर था वो नौकर यरोबियाम। இப்ப யெரொபெயாம் வேலைக்காரனாக இருந்தான், ஆனால் அவன் புறஜாதி கிடையாது. अब यरोबियाम उस घर पे नौकर तो था लेकिन वो अन्य जाति लोग नहीं था, புறஜாதிகள் இஸ்ரவேலர்களுக்கு மேல ராஜாவா இருக்க முடியாது. क्योंकि अन्य जाति जो लोग होते हैं वो इजरायली पर शासन नहीं कर सकते। அப்படியானால் இந்த நாபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்ன கோத்திரம்? तो नाबात का पुत्र ये यरोबियाम जो था वो कौन से गोत्र से आया हुआ व्यक्ति था? அவன் எப்ராயிம் கோத்திரம். वो एफ्राइम के गोत्र से आया हुआ था। ஒரு கருத்தை உங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும். एक बात को तुम अच्छी तरह अपने दिमाग पर याद रख लेना, யூதர்களுக்கு யூதா கோத்திரத்திலிருந்து ராஜா, यहूदियों के लिए यहूदा गोत्र से राजा लोग आए थे 10 கோத்திரத்திற்கு எப்ராயிம் கோத்திரத்திலிருந்து ராஜா. और इस 10 गोत्र के लिए इब्राहिम खानदान से आया हुआ व्यक्ति राजा बना। ஏன் எப்ராயிம் கோத்திரத்திலிருந்து ராஜா இஸ்ரவேலர்களை ஆளுகை செய்ய तो வேண்டும்? इब्राहिम गोत्र से आया हुआ एक व्यक्ति 10 इस्राएल गोत्र को राज्य करने लगा राजा के रूप में। ஆதியாகமத்திலே ஒரு சம்பவத்தை இப்பொழுது நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். उत्पत्ति में घटना है, उस घटना को तुम्हें इस समय याद करना होगा। யோசேப்பினுடைய 2 குமாரர்கள் தானே மனாசே, எப்ராயிம். जो यूसुफ था उसका 2 बेटे जो थे वो था मनाशे और इब्राहिम। யோசேப்புடைய பிள்ளைங்க பேர் என்ன? यूसुफ का बेटे का नाम क्या था? எப்ராயிம், इब्राहिम மனாசே. और मनाशे। யோசேப்பு வந்து அவங்க அப்பா கிட்ட கூட்டு வர்றான். यूसुफ और पिता के पास लाया गया, கூட்டு வந்து அப்பா என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. कहता कि पिता मेरे बेटे आए, इन्हें आशीष दो। இப்ப வலது கைக்கு நேரா மூத்த மகன் மனாசே நிக்கிறான். दाएं हाथ की ओर उसका बड़ा बेटा मनाशे खड़ा रहा யாக்கோபுடைய இடது கைக்கு நேரா இளைய மகன் எப்ராயிம் நிக்கிறான். और याकूब के बाएं हाथ की ओर उसका बेटा था इब्राहिम खड़ा रहा। இப்ப யோசேப்பு என்ன நினைச்சான்? டாடி கைய அப்படி தூக்கி அப்படி வைப்பாருன்னு நினைக்கிறான். यूसुफ ने सोचा कि अपने बेटों को मेरे पिताजी सीधे हाथ बढ़ाकर आशीर्वाद देंगे, ஆனா ये सोचा। யாக்கோபு கையை எப்படி வச்சா தெரியுமா? लेकिन पता याकूब ने आशीर्वाद कैसे दिया? இப்படி வச்சா. याकूब ने हाथ ऐसे रखते हुए आशीर्वाद दिया। வலது கையை தூக்கி எப்ராயிம் மேல வச்சா, இடது கையை மனாசே மேல இப்படி கிராஸ் பண்ணி வச்சா. दाएं हाथ को वो इब्राहिम पर रखा और बाएं हाथ को मनाशे पर रखा, यानी उसे हाथ को टेढ़ा क्रॉस करके रखा। யோசேப்பு சொல்றானா, अब यूसुफ कहने लगा, டாடி இவன் மூத்தவன் இல்ல, இவன் இளையவன்.
कहता पिताजी ये बड़ा नहीं बल्कि छोटा बेटा है। யாக்கோபு சொல்றா तब याकूब कहता है இவன் பெரிய ஜாதி ஆவான், ये बड़ा जाति होगा। மூத்தவனை மூத்தவனை விட இளையவன் எப்ராயிம் தேவனுக்கு பிரியமானவன்। और बड़ा बेटे से बढ़कर छोटा इब्राहिम है, परमेश्वर का प्रिय माना जाएगा। எப்ராயிமை குறித்து தேவனுக்கே ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு இருக்கு। इब्राहिम के बारे में प्रभु की अच्छी योजना पहले से तैयार था। மனாசாவை விட எப்ராயிம் உயர்ந்தவனா இருப்பான், क्योंकि मनाशा से बढ़कर जो इब्राहिम में सबसे ऊंचा दिखाई देगा। இந்த எப்ராயிமுடைய ஆசீர்வாதம் இங்கே பலிக்கிறது। इब्राहिम की आशीर्वाद जो थी इब्राहिम को वो यहाँ पर पूरा होने लगा। எப்ராயிம் வச்சு ஒரு பெரிய ஸ்டடி எடுக்கலாம், அவ்வளவு ஆழம் வேதத்துல। इब्राहिम के बारे में बहुत सारे सत्य बातें हैं, बाइबल में बहुत से गहरी बातें दिया गया है। அதான் ஆண்டவர் ஓசியா மூலம் சொல்றாரு, எப்ராயிமே நான் உன்னை எப்படி மறப்பேன்? इसीलिए प्रभु ओशे भविष्य कहते हैं कि इब्राहिम मैं तुझे कैसे भूल सकता हूँ, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? इब्राहिम मैं तुझे कैसे हाथ त्याग सकता हूँ। எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், वो कहता है जो इब्राहिम तू तो एक ऐसे कबूतर के समान रहते हो। நான் எப்ராயிமின் தேவனாக இருக்கிறேன்। प्रभु कहते हैं कि मैं इब्राहिम का परमेश्वर हूँ। ஓசியா மூலமா கர்த்தர் இப்படி எப்ராயிமை குறித்து சொல்றார்। ओशे के जरिए प्रभु इब्राहिम के बारे में ऐसी ऐसी बातें बताने लगे। யாக்கோபுடைய ஆசீர்வாதம் தான் இஸ்ரவேலர்களுக்கு ராஜாவாக எப்ராயிம் கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார்। याकूब के आशीर्वाद से ही प्रभु ने इजराइल को चलाने के लिए इब्राहिम खानदान से व्यक्ति को प्रभु ने चुना था। இப்போ ஒரு சின்ன காரியத்தை விளங்கிக் கொள்ளணும்। एक छोटी सी बात आप समझ लेना, யூதாவுக்கு 3 கோத்திரம், यहूदा के 3 गोत्र हैं, இஸ்ரவேலுக்கு 10 கோத்திரம்। इजराइल के 10 गोत्र हैं। 10 + 3 10 और 3 कितने हुए? 13। 13। மொத்தம் எத்தனை கோத்திரம்? तो कुल मिलाकर कितने गोत्र हुए? கணக்கு ஒப்புறாங்க, எத்தனை கோத்திரம் மொத்தம்? कितने गोत्र हैं? 12। பைபிள்ல மொத்தம் எத்தனை கோத்திரம்? बाइबल में कितने गोत्र बताई गई है? 12। 12 கோத்திரம்। 12 गोत्र। ஏன்னா யாக்கோபுக்கு பிள்ளைங்க எத்தனை பேரு? याकूब के कितने बच्चे थे? 12 பிள்ளைங்க। 12 பிள்ளைங்களும் 12 கோத்திரம்। 12 के 12 गोत्र बन गए। அப்ப யூதாவுக்கு 3 போனா மீதி எத்தனை? यहूदा के 3 अलग हुए तो बचे कितने? 9। 9। அப்ப 9க்கு ஏன் 10ன்னு பைபிள் எழுதி இருக்கு? 9 के बदले बाइबल में 10 ऐसा क्यों लिखा है? 9 10? 9 या 10? நீங்க அந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 32 படிச்சீங்கன்னா 10 கோத்திரத்தை உனக்கு தருவேங்கிற 10 கோத்திரம் தான் இஸ்ரவேல் ராஜ கோத்திரம்। पहली राजा 11:32 में लिखा है कि मैं 10 गोत्र दूंगा, 10 गोत्र ही इजरायली राज्य है। அப்ப ஏன் 10 எழுதி இருக்கு? यहाँ पर 10 क्यों लिखा है? இப்ப 9 தானே இருக்கணும்। 9 ही होना चाहिए था। சரி, ஓகே। 9ல யோசேப்பு உள்ள இருக்கார்। ठीक है, 9 गोत्र में यूसुफ भी मौजूद है। இப்ப யோசேப்பை வெளியே எடுத்துருங்க। अब यूसुफ को बाहर निकाल दो, அப்ப எத்தனை? तो कितने बचे? 8। 9 में 1 निकाल दो, कितने बचे? 8। 8। இப்ப யோசேப்பை 2ஆ போடுங்க, மனாசே இப்ராஹிம்னு 2 கோத்திரமா போடுங்க। हम यूसुफ को 2 गोत्रों में चुन लेना, जैसे कि मनाशे और इब्राहिम। அப்ப 8 இருக்குது, यहाँ 8 मौजूद है। இங்க யோசேப்பை 2ஆ போடுறாங்க, यहाँ यूसुफ को 2 भाग में रखा जाता है, மனாசே இப்ராஹிம்। जैसे मनाशे और इब्राहिम। இந்த 2 கோத்திரத்தை அங்க சேர்த்தா 8 2 எத்தனை? इस 2 को 8 के साथ मिला दो तो 2 और 8 कितने हुए? 10। 10। இப்படித்தான் ஆண்டவர் பிரிச்சு 10 கோத்திரத்திற்கு ராஜாவாக यरोबेयाम வைக்கிறார்। ऐसा ही प्रभु ने कार्य किए, इस 8 के साथ 2 मिलाकर 10 गोत्र बना दिए। उसके लिए यरोबेयाम को राजा के रूप में प्रभु नियुक्त किए। ओके, இப்போ நான் ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ணிறேன்। ठीक है, थोड़ा आगे बढ़कर जाओगे, ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது, क्योंकि हर बात नहीं बता सकते। இப்போ முதல் ராஜா இஸ் யூதா கோத்திரத்திற்கு முதல் ராஜா சாலமோனுடைய பையன் ரெகோபெயாம்। यहूदा गोत्र का पहला राजा जो सुलेमान जो बेटा था रहोबियाम। இப்ப கடைசி ராஜாவுக்கு ஜம்ப் பண்ணிறேன்। அந்த கோத்திரத்திலே வந்த கடைசி ராஜா யார் பேர் தெரியுமா? और उस गोत्र में शायद யோயாக்கீம்।
सबसे अंतिम राजा कौन, उसका नाम क्या था? वो था योयाकीम। யோயாக்கீம். योयाकीम। 19 ராஜாக்கள் வந்தார்கள். उस गोत्र में से 19 राजा आए। சரி, இந்த பக்கம் இஸ்ரவேலை பாருங்க. अब यहाँ ध्यान दो इजरायली गोत्र पर। முதல் ராஜா எரோபெயாம். अब पहला राजा था यरोबियाम, அப்புறம் அவன் பையன் ராஜா, उसके बेटा से राजा बना, அவன் பையன் ராஜா, फिर उसका बेटा राजा बना, அவன் குமாரன் ராஜா. फिर उसका बेटा राजा बना। 19 ராஜாக்கள் வந்தார்கள். उस गोत्र में उसका 19 राजा वहां पर आए। கடைசி ராஜா யாரு? आखिरी राजा कौन था? ஓசேயா. वो था ओशेया। இப்ப இந்த கிங்டம் ஆஃப் ஜூடாவுல கடைசி யோயாக்கீம். यहूदा राज्य में जो अंतिम राजा था वो था योयाकीम। இந்த கிங்டம் ஆஃப் இஸ்ரேல்ல லாஸ்ட் கிங் ஓசேயா. इजराइल राज्य में सबसे अंतिम राजा वो था ओशेया। இப்ப இங்க என்ன நடக்கு? अब यहाँ पर क्या घटना घटने लगी ஆண்டவர் இந்த ரெண்டு ராஜாங்கத்தையும் சிதறடிக்கிறார். कि परमेश्वर दोनों राज्य के लोगों को तितर बितर करने लगे। எருசலேமில் இருந்து இந்த இரண்டு அரசாங்கத்தையும் ஆண்டவர் சிதறடிக்கிறார். यरूशलेम से प्रभु जो थे दोनों राज्य के लोगों को यहाँ वो भटका दिए। இப்ப சிதறடிப்பேன் என்பதற்கு இந்த ராஜாங்கம் வர்றதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனம் இருக்கிறது. और ये लोग भटकने से पहले ही प्रभु की भविष्यवाणी पहले से आया हुआ था। நீங்க சில தீர்க்க தரிசன வசனங்களை வாசிங்க. आप कुछ भविष्यवाणी के वचन पढ़ो जरा। உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். व्यवस्था विवरण पुस्तक 4 अध्याय वचन 27 पढ़ो जरा। இன்னொருத்தர் வாசிங்க. உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 62 இருந்து 68 வரை. आप दूसरा व्यक्ति पढ़ो व्यवस्था विवरण 28वां अध्याय वचन 62 से लेकर वचन 64 तक पढ़ो। இன்னொருத்தர் வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். आप दूसरा व्यक्ति पढ़ो एजेकियल पुस्तक 12वां अध्याय वचन 15 पढ़ो। தேவன் இவர்களை சிதறடிப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. लिखा वचन में कि प्रभु इन्हें तितर बितर करेंगे यानी भटका देंगे। உபாகமம் 4:27. व्यवस्था विवरण 4:27। கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடப்போகிற ஜாதிகளிடத்திலே கொஞ்ச ஜனங்களாய் நின்றிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை சிதறடிப்பார், புறஜாதிகளுக்குள்ள சிதறடிப்பார். अन्य जाति में प्रभु तुम्हें तितर बितर कर देंगे। நீங்க கொஞ்ச ஜனமா மாறிடுவீங்க. तुम थोड़े जन समान बन जाओगे। உபாகமம் 28, 62, 63, 64 மட்டும் படிங்க. 28 व्यवस्था विवरण 62 से 64। நட்சத்திரங்களைப் போல் இருந்த நீங்கள் திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரத்தை போல் இருந்த நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடாமல் போனதினால் போனதினால் கொஞ்ச ஜனமாய் போவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல மன ரம்யமா இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்யமாக இருப்பார். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவீர்கள். கவனிங்க அந்த வார்த்தையை. கர்த்தர் பூமியில் ஒரு முனை துவக்கி பூமியின் மறு முனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு உள்ளும் சிதறடிப்பார். இது ப்ராமிஸ். और यहोवा तुझको पृथ्वी की छोर से लेकर उस छोर तक के सब देशों के लोगों में तितर बितर करेगा। तितर बितर करेगा. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். और प्रभु के नाम के धन्य हो। எல்லா இடங்களிலும் உங்களை சிதறடிப்பார். यानी सभी जगह प्रभु तुम्हें जब रखाएंगे यानी तितर बितर करेंगे। இப்ப இது கானானுக்கு உள்ளேயே போகல, அதுக்கு முன்னாடியே மோசே தீர்க்க தரிசனம் சொல்றான். जबकि कानान में गए नहीं, उसके पहले मूसा ने भविष्यवाणी बताया। நீங்க கானான்ல போய் ரெண்டு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணி இருப்பீங்க, ஆனா கர்த்தர் உங்களை ஓட ஓட விரட்டுவாருங்கறான். तुम कानान में जाओगे, तुम्हारा दो राज्य बनेगा, लेकिन प्रभु तुम्हें वहां से भगा देंगे, तो वहां टिक नहीं पाओगे। ஏன் விரட்டுவாரு? क्यों प्रभु वहां से तुम्हें हटा देंगे? கற்பனைகளுக்கு எதிரா நீங்க எப்ப செய்றீங்களோ அப்ப கர்த்தர் உங்களை சிதறடிப்பார். जब आप परमेश्वर की आज्ञा को नहीं मानोगे, तो प्रभु तुम्हें जो
वहां से भटका देंगे, हटा देंगे। இப்ப சிதறடிப்பேங்கிறத மட்டும் ப்ராபசி சொல்லல, भविष्यवाणी इतना नहीं बताया कि प्रभु तुम्हें तितर बितर करेंगे, கூட்டி சேர்ப்பார் என்பதையும் ப்ராபசியா और சொல்றார். ये भी भविष्यवाणी बताया कि प्रभु तुम्हें फिर एक बार अपने संग जोड़ेंगे। உபாகமம் 30 அதிகாரம் 3-4 படியுங்கள். व्यवस्थित अध्याय 30 वचन 4 पढ़ो जरा, 3-4। உபாகமம் 30:3-4. தேவனாகிய கர்த்தர் ஆ. உன் சிறையிருப்பை திருப்பி உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் சிதறடித்த எல்லா ஜனங்களிலும் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிலிருந்து இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். तब तेरा परमेश्वर यहोवा तुझको बंधुआई से लौटा ले आएगा और तुझ पर दया करके उन सब देशों के लोगों को जिनके मध्य में वह तुझको तितर बितर कर देगा, फिर इकट्ठा करेगा। இப்ப நடக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எல்லாத்தையும் தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். यानी होने से पहले ही प्रभु ने साफ साफ पहले ही बता दी, தேவனுக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? क्योंकि हर बात प्रभु जानते हैं। कितने इस बात को मानते हैं? நடக்கிறதும் தெரியும், நடக்க போறதும் தெரியும். जो हो रहा है प्रभु जानते, जो होने वाली है वो भी प्रभु जानते हैं। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने विश्वास करते हैं? கொரோனா வர்றது உங்களுக்கு தெரியாது, कोरोना आने वाला है ये तुम नहीं जानते थे, கர்த்தருக்கு தெரியும். लेकिन प्रभु जानते थे। எப்ப போகும்னு உங்களுக்கு தெரியாது, और ये कब जाएगा तुम नहीं जानते, அது எப்ப போகும்ங்கிறது கர்த்தருக்கு தெரியும். लेकिन प्रभु जानते हैं कि वो कब जाएगा। ஏன் அதை அனுமதித்தார் என்று உங்களுக்கு தெரியாது, आप नहीं जानते प्रभु ने उसे क्यों आज्ञा दी, ஆனால் अनुमति दी, கர்த்தருக்கு தெரியும். लेकिन प्रभु जानते हैं அதுல என்ன லாபம் என்ன நஷ்டம். उसमें क्या लाभ और क्या नुकसान हुआ। தேவன் எதை செய்தாலும் அதிலே ஒரு லாபம் இருக்கிறது, அதிலே ஒரு நஷ்டம் இருக்கிறது. प्रभु जो भी कार्य करेंगे उसमें लाभ भी होता है, नुकसान भी होती है। லாபம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்காக இருக்கிறது, सभी लाभ की बातें परमेश्वर के बच्चों के लिए होगी, நஷ்டம் எல்லாம் உலகத்துக்காக இருக்கிறது. लेकिन नुकसान की बातें इस संसार के लोगों के लिए होगा। கொரோனா எனக்கு லாபம். कोरोना मेरे लिए लाभ था। Amen. हमें நான் இப்ப கூட ஜெபம் பண்றேன். मैं अब भी प्रार्थना करता हूँ 2022 லாக்டவுன், ஃபுல் லாக்டவுன் कि ரொம்ப सन சந்தோஷம். 2022 की पूरी तरह लॉकडाउन हो जाए तो बड़ी अच्छी बात होगा। நான் 15 வருஷம் ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 6 நாட்டுக்கு டிராவல் பண்ணி ஸ்டடி எடுப்பேன். पिछले 15 सालों से हर महीने लगभग 6 देशों में जाता हूँ और बाइबल स्टडी लेता हूँ। உண்மைக்கு சொல்றேன், 2020 மார்ச் 3ஆம் தேதி நான் லண்டன்ல இருந்து வரும்பொழுது ஜெபம் பண்ணிட்டு வந்த ஃளைட்ல. सच कहता हूँ सन 20 में जब मार्च में से आ रहा था, मार्च महीने फ्लाइट से तब प्रार्थना कर रहा था எனக்கு ஃளைட் ஏறதே ரொம்ப டென்ஷனா இருக்கு ஆண்டவரே. कि प्रभु हवाई जहाज पे यात्रा करना बड़ा मेरे 11 समस्या hours है, 9 hours டிராவல் பண்றது எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. क्योंकि 9 घंटा 11 घंटा हवाई जहाज में यात्रा करना कमर में दर्द होती है। प्रभु நான் கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டுக்கு போகாம இருக்கணும்னு ஆசைப்படுறேன். मैं चाहता हूँ थोड़ा दिन आराम करूं, बाहर विदेश देश में मैं ना जाऊं। வீட்ல வந்த உடனே சொன்னேன், मैं घर आते ही घर पर कहा இனிமேல் டிராவல் பண்ணி ஊழியம் செய்யறது பெரிய கஷ்டம். अब यात्रा करना और सेवा करना आगे बढ़कर मेरे लिए मुश्किल बात होगा। மார்ச் 3ஆம் தேதி சொன்னேன். मार्च 3 तारीख को मैंने बताया था, 27ஆம் தேதி தமிழ்நாட்டுல லாக்டவுன். 27 तारीख तमिलनाडु में लॉकडाउन हुआ। ஏதோ முடிஞ்சிரும்னு பார்த்தேன், 2020 ஃபுல்லா லாக்டவுன். मुझे लगा थोड़ा दिन का होगा, लेकिन पता चला पूरा साल लॉकडाउन में निकल गया। நான் வீட்ல ரொம்ப சுகமா உட்கார்ந்து இருந்தேன். पर मैं घर पर बड़े आराम से दिन निकालने लगा। நல்லா காலையில எழும்புறது, குளிக்கிறது, நல்லா சாப்பிடுறது, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, தூங்குறது, என்ன மகிமையான ஊழியம். सुबह उठना, खाना पीना, बाइबल पढ़ना, ध्यान देना, बाइबल पर प्रार्थना करना, कितनी अच्छी जिंदगी में निकाला आपको पता है। எல்லா நாட்டுல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் போன் மேல போன் அடிக்கிறாங்க. सभी देशों में से मेरे विद्यार्थी मुझे फोन करते थे और पूछा करते हैं, ஐயோ பாஸ்டர் கிளாஸ் எல்லாம் என்னாச்சு? मास्टर जी ये क्लास क्या हुआ, कब खुलेगा? கிளாஸ் எல்லாம் கேன்சல். मैंने कहा सभी क्लास कैंसिल हो गया। தயவு செய்து என்ன கூப்பிடாதீங்க. दोबारा मुझे कृपा करके बुलाना नहीं। ஏங்க ஒரு வருஷம் கம்பெனி லீவு கொடுக்க முடியுமா எம்டி நினைச்சா? जैसे कंपनी मालिक चाहे तो एक साल तुम्हें छुट्टी दे सकता है। எந்த கம்பெனி வந்து 1 இயர் லீவ் கொடுப்பாங்க? कोई कंपनी ऐसा है जो तुम्हें एक साल छुट्टी देता हो, பரலோக அரசாங்கம் மட்டுமே 2 வருஷம் லீவு கொடுத்தது. लेकिन स्वर्ग के राज्य ने तुम्हें 2 साल की छुट्टी दी है। பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன சந்தோஷம்? बच्चों को क्या
खुशी मिला? எக்ஸாம் இல்லாமலேயே பாஸ். बिना एग्जाम बिना पढ़ाई के पास हो गए। இது எவ்வளவு பெரிய பிரயோஜனம். ये कितनी बड़ी खुशी की लाभ की बातें हैं। வேலை செய்யாமலேயே சம்பளம். बिना काम किए हमें तनख्वाह இது पगार मिला। எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ये कितनी बड़ी ताज्जुब की बात है। 2020 முடிஞ்சது. और सन 20 जब खत्म हुआ 2021 फिर 21 में आए, सन 21 में எங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, विद्यार्थियों ने मुझसे पूछा ஜூம்ல யாச்சும் எடுங்கல. आप जूम में ऑनलाइन में भी आप ले सकते हैं। நான் ஆன்லைன்ல எடுக்க ஆரம்பிச்சேன். मैंने बोला ठीक है, फिर मैं ऑनलाइन में क्लास लिए। ஒவ்வொரு வாரமும் 5 கிளாஸ் ஜூம்ல நைட் 8 to 10 நான் வந்து டீச் பண்ணேன். हर हफ्ते 5 दिन रात को 8 से लेकर 10 बजे तक मैं ऑनलाइन में सिखाया करता था। இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்த இடத்துல உலகம் முழுசும் டீச் பண்றேன். आज भी बैठे बैठे जगह पर पूरी दुनिया के लिए मैं बताता सिखाता हूँ। அவங்க எல்லாம் ஃபீஸ் வந்து எனக்கு ஆன்லைன்ல பே பண்றாங்க. वो मुझे ऑनलाइन में अपना फीस के रुपए जमा कर देते हैं। நான் போய் கிடைக்காத காணிக்கை நான் வீட்ல உட்கார்ந்துகிட்டே இப்ப எனக்கு ஃபுல் காணிக்கை கிடைக்கும். जो मैं जाकर भी वो फीस मुझे नहीं मिलता था ठीक ठाक से, आज मैं घर बैठा हूँ फिर से मुझे पूरा पैसा मिल जाता है। நான் வெளிய போய் டீச் பண்ணா ஃளைட் டிக்கெட், बाहर जाकर सिखाने से हवाई जहाज का टिकट निकालना होता है, மத்த செலவு, अन्य खर्च भी है। அங்க போனா எதையாச்சும் வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு வரணும். वहाँ जाने से घर पर कुछ सामान लाना होता है। எங்க விசுவாசிகளே கேட்பாங்க, பாஸ்டர் பாரிஸ்ல சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வாங்க मैं பாஸ்டர். विश्वासी कहते पास्टर जी पेरिस में से सेंट इत्र की बोतल எங்க लेकर आओ। சபை பிள்ளைங்க எல்லாம் என்கிட்ட கேட்கும், அங்கிள் எனக்கு லண்டன் சாக்லேட் வேணும் அங்கிள். कनिष्ठा के बच्चे बोलते अंकल जी हमें लंदन की चॉकलेट मिठाई चाहिए खाने நான் के लिए। இஷ்டம் போல வாங்கி வந்து கொடுப்பேன். मैं भी अपनी मन भर कर लाया करता था। இப்போ 2021 எந்த செலவும் இல்லை. लेकिन सन 2021 में कोई खर्च नहीं मुझे। வர்ற காசு அவ்வளவு ஊழியத்துக்கு. जो भी रुपए मिलता सभी रुपए सेवा में खर्च करता हूँ। எது வசதி? अब इसमें क्या लाभ हुआ हमें? கொரோனா தான் எனக்கு வசதி. जो कोरोना आया मुझे बड़ा लाभ हुआ। இந்த 2022 அப்படியே நடந்தா ஜாலிதான். सन 2022 में ऐसा निकल जाए तो भी मेरी अच्छी बात होगी। ஏங்க, ஊழியம் செஞ்சாலும் போஷிக்கிறவர் கர்த்தர், ஊழியம் செய்யாம உட்கார்ந்தாலும் போஷிக்கிறவர் கர்த்தர். तो सेवा करोगे तब भी प्रभुत्व में चलाएंगे, सेवा नहीं कर बैठो तभी प्रभुत्व में चला सकते हैं। நீ 40 வருஷம் ஓடி ஓடி உழைச்சிட்ட, நல்லா 2 வருஷம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கு. 40 वर्ष तुमने भागा सेवा की, अब 2 वर्ष घर पर बैठो आराम करो भोजन करो, உன்னை போஷிக்கிறவர் நான். क्योंकि तुझे खिलाने वाला परमेश्वर मैं हूँ। ஏங்க, எலியாவுக்கு தான் காக்கா போஷிக்குமா? क्या सिर्फ एलिया को ही कौवे आकर खिलाएंगे? ஏன் ஜெபராஜாவுக்கு காக்கா போஷிக்காதா? क्यों जबरस को कौवा आकर नहीं खिलाएगा? காக்கா எல்லாரையும் போஷிக்கும். कौवा सभी को खिला सकता है। தேவனுடைய மனிதர்கள் 2 ஆண்டு காலம் யாரும் பிச்சை எடுக்கவில்லை. परमेश्वर के लोग पिछले 2 साल से कोई जाकर बाहर भीख नहीं मांगा। எத்தனை வருடம் உலகத்தை தேவன் அடைத்து போட்டாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வானத்தை திறந்து மன்னாவினால் போஷிப்பார். कितने साल भी संसार बंद रहेगी, परमेश्वर लोगों के लिए आकाश के झरोखे के खोलकर खिलाएंगे। சிலர் சொன்னாங்க, அப்ப கொரோனா உங்களுக்கு வரலையா பாஸ்டர்? कुछ लोग कहा पास्टर जी क्या तुम्हें कोरोना नहीं हुआ? அட, அந்த கழுதை 4 முறை வந்துட்டு போச்சு. वो ऐसा हुआ कि 4 बार आकर तो चला गया। அது வாட்டுக்கு வரும், அது வாட்டுக்கு वो போகும். तो आएगा वो जाएगा। திறந்த வீட்டுல நாய் வர்ற மாதிரி திறந்த வீட்டுல கொரோனா வரும். जैसे खुले कमरे में कुत्ते घुस आते हैं वैसा ही क्या होता है, लोगों के जीवन में कोरोना घुस आएगी। நீ கதவு ஜன்னல் அடைச்சு வச்சாலும் வரும். भले तो द्वार बंद कर दो खिड़कियां तब भी वो आएगा। இது மாஸ்க் போட்டா வராதுன்னு நிறைய பேருக்கு நம்பிக்கை. कई लोग मानते हैं मास्क पहनने से कोरोना नहीं होगा। இதெல்லாம் சும்மா ஒரு சின்ன சேஃப்டி. ये सब अपनी सुरक्षा की बात है, ஆனா வருகிறது வரும். लेकिन जो होगा वो तो होगा அது போக வேண்டிய நேரத்துல போகும். और जब उसे जाना है तब वो जाएगा। அதுல ஒரு பாடத்தை கர்த்தர் படிச்சு கொடுக்கிறேன். उसमें प्रभु ने मुझे एक सीख सिखाए। நல்ல ஹை ஃபீவர், அப்படியே கம்பளி எடுத்து பொத்தி படுத்திருக்கேன். एक बड़ी मुझे एक बुखार था, उस समय मैंने एक कंबल ओढ़कर लेटा हुआ। நான் இருக்கிறது ஊட்டி, குளு 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 குளுன்னு இருக்கும். मैं रहता ऊटी में, हमेशा वहाँ ठंड रहती है। கம்பளிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம்னு ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே கிடக்கிறேன். बुखार था, मैंने कंबल ओढ़ा, धन्यवाद का प्रभु तेरी स्तुति स्तुति है, आत्मा में भर के धन्यवाद देने लगा। நல்ல சுக்கு மல்லி காப்பி வருது. अच्छी तरह वहाँ पर मुझे चाय मिला, मसाले की चाय அந்த मिलने लगा। கொரோனாவுக்கு கஷாயம் வருது. और तब मुझे कड़वे जल भी दिया गया था। ஏகப்பட்ட ஐட்டங்கள் வரிசையா வருது. यानी बहुत सारे पदार्थ मिला खाने के लिए। எல்லாம் தோத்திரம் பண்ணி குடிச்சுக்கிட்டே இரு. हर वक्त धन्यवाद कहा, मैं खाता गया। ஹாஸ்பிட்டல் போய் மட்டும் காட்டிடாது.
अस्पताल में जाकर कभी दिखाना नहीं, அவங்க உன்னை அட்மிட் பண்ணிடுவாங்க. वहाँ तुम्हें एडमिट भर्ती அவங்க करेंगे, மூஞ்சில கொண்டு வந்து ஒரு குழாயை சொருவிடுவாங்க. वो नाक पर आकर कुछ तो लगा देंगे, ஆக்சிஜன் இல்லை என்று சொல்லுவா. फिर कहेगा ऑक्सीजन कमी है, அவரை கம்ப்ளீட்டா மூக்கை அடைச்சு அனுப்பி வச்சிருவாங்க. फिर पूरी तरह नाक दबाकर बंद कर देगा, फिर तुम्हें अपने घर भेजेगा, ஆமா, ஏதாவது அந்த ஆபரேஷன் பண்ணணும்பா, फिर बोलेगा वो ऑपरेशन करना है, இந்த ஆபரேஷன் பண்ணணும்பா. कहेगा ये ऑपरेशन करना है। கொரோனாவுக்கு ஆபரேஷனா இல்ல, இப்ப நிறைய பேர் அதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. कोरोना के लिए भी ऑपरेशन, लेकिन आज के जमाने में कोरोना के लिए ऑपरेशन भी किया जाता है। ஆபரேஷன் பண்ணும் பொழுது டாக்டர் காதுல பஞ்சு வச்சுட்டு போறாரு. ऑपरेशन का डॉक्टर जाता है, उसे कान में कापूस रखा हुआ है, रुई। பேஷண்ட் கேக்குறா, என்ன டாக்டர் காதுல பஞ்சு வச்சிருக்கீங்க? पेशेंट ने पूछा, डॉक्टर जी आपके कान में रुई क्यों रखे हो? ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து உன் மூக்குல வச்சிருவேன்னு சொல்றாரு. ऑपरेशन बाद में रुई काम लगा कर नाक में रखने के लिए। இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. आज दुनिया में क्या क्या होता है पता नहीं चलता। நிறைய உயிர்கள் சேதமானது. बहुत से लोगों की जान चला गया, ஆனால் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. लेकिन इस्राएल को बचाने और रक्षा करने प्रभु ना सोते और ना कभी वहां भागते हैं। உங்க விசுவாசத்துக்கு ஒரு டெஸ்ட், तुम्हारे विश्वास के लिए परीक्षा की बात था, உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை. ये तुम्हारे विश्वास के लिए परीक्षा की बातें थी। பாஸ்டர் மீட்டிங் எல்லாம் போனா பாஸ்டர்ஸ் பாருங்க, நம்ம தமிழ் பாஸ்டர்ஸ் पास्टर मीटिंग जाने पर जो सेवक होते हैं पास्टर जी, ये அன்புல நிறைஞ்சி வலிஞ்சி பார்த்த உடனே ஐயா நல்லா இருக்கீங்களா, बड़े प्रेम से गले लगाते हैं, पास्टर जी कैसे हो, क्या सही सलामत हो? यो कोरोना कालम या कहते हैं कोरोना का वक्त है, सोशल डिस्टेंस कीप अप பண்ணு, तुम्हें दूरियां बना के रखना है। எல்லாரும் சொல்ல முடியுமா? क्या सभी से कह सकते हैं? அது வரும்போது இப்படி தான் வராரு, பிரைஸ் தி லார்ட் जब வராரு. भी आते मिलने प्रेज द लॉर्ड करके हाथ बढ़ाते हुए आगे आते हैं। இப்ப யோ ஒதுங்க முடியுமா? अब ऐसा बोलते तो नहीं मिलूंगा, नहीं तो पीछे हट सकते हो। எல்லா பாஸ்டர்கிட்டையும் கை கொடுத்தேன். हर पास्टर से मैंने हाथ मिलाया, யார் யார் கட்டி பிடிக்க விரும்புனாங்களோ அத்தனை பாஸ்டர் கட்டி பிடிச்சாங்க. जो जो चाहे गले लगाने, सभी से मैंने गले लगाया। என்ன பண்றது? अब क्या करूं? எல்லா மகிமையும் கர்த்தருக்கு. क्योंकि सभी महिमा परमेश्वर को मिले। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। எனக்கு விசுவாசம் இருக்கு. मुझ में विश्वास था, என் விசுவாசத்துல நான் வாழ்றேன். मैं अपने विश्वास में जीवन बिताता हूँ। நான் ஒரு எளிமையா தாழ்மையா உங்களுக்கு சொல்றேன். मैं बड़ी नरमी से आपसे एक बात बताता हूँ, बड़ी नम्रता से। அறிவில வாழாதீங்க, आप अपने ज्ञान अकल का सहारा ना लेना, விசுவாசத்துல பிழைங்க. विश्वास के सहारे आप अपना जीवन बिताइए। நாம் விசுவாசத்துல நிற்கிறோம், क्योंकि विश्वास में खड़े हैं, விசுவாசத்துல நடக்கிறோம், विश्वास में चलते हैं, விசுவாசத்துல அசைகிறோம். विश्वास में हम हिलते हैं। எல்லாம் ஃபெய்த். हर बातें होता है विश्वास के जरिए। இது உண்மையா இருந்தா நீங்க எல்லாம் ஆமீன் அல்லேலூயா ये சொல்லுங்க. सच बताता हमें या हालेलुया बोल सकते हैं। எனக்கு என்னமோ உங்களுக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. लगता नहीं आप सभी विश्वास में चलते हैं। நீங்க எல்லாம் சோசியல் நீங்க என்ன சோசியல் டிஸ்டன்ஸ்ல உட்கார்ந்திருக்கீங்க? आप अपने आप कौन सी दूरियां बरकरार रखे हो? किसी की दूरियां है यहाँ पर? இப்ப எந்த பாஸ்டருக்கு கொரோனா இருக்குன்னு யாருக்கு தெரியும்? कौन जानता कौन से पास्टर के अंदर कोरोना है? அவரு தான் உள்ள உட்கார்ந்திருக்காரு. फिर भी वो आकर बैठे हैं, அவரு விசுவாசத்துல உட்கார்ந்திருக்காரு. वो विश्वास में आकर बैठे हैं। என்ன விசுவாசம்? क्या विश्वास है? எனக்கு பாசிட்டிவ். कि मुझे पॉजिटिव है। ஊழியக்காரர்கள் எல்லாருக்குமே பாசிட்டிவ் நல்லது. सेवक सभियों के लिए पॉजिटिव अच्छी बात है। நம்ம எப்பவுமே பாசிட்டிவ்ல தான பேசுறோம். हम हमेशा पॉजिटिव बातें बोलते हैं கர்த்தர் தருவா, कि प्रभु देंगे, கர்த்தர் செய்வா, प्रभु करेंगे, எனக்கு வெற்றி வரும், मुझे मिलेगा, எனக்கு ஆசீர்வாதம் मुझे வரும், आशीर्वाद होगा, நான் உயர்ந்திருப்பேன், मैं आगे बढ़ूंगा, நான் வாழ்ந்திருப்பேன். मैं जीवन बिताऊंगा। இதெல்லாம் பாசிட்டிவ் தான். ये सभी पॉजिटिव बातें हैं। இந்த பாசிட்டிவ் எல்லாம் எனக்கு பிடிக்கும். ये सभी पॉजिटिव बातें मुझे अच्छा लगता है, கொரோனா பாசிட்டிவ் மட்டும் பிடிக்கல. लेकिन कोरोना का पॉजिटिव हमें अच्छा नहीं लगता। கொரோனா பாசிட்டிவ் உனக்கு ஆசீர்வாதம் தான். कोरोना का पॉजिटिव भी आपके लिए आशीर्वाद ही लाएगी। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? कितने लोग विश्वास करते हैं? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, रोग जो है तुम्हारा घर ना छुएगी। आमेन। சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள்ங்கிறது தான் வாக்குத்தத்தம். सांपों को कुचलोगे और भीड़ कुचलोगे, ये जो तुम्हारे लिए प्रतिज्ञा के वचन प्रभु ने दिए। நானா போய் மிதிக்கல, मैं जाकर नहीं कुचलूंगा, அதுவா சைனாவுல இருந்து வருது. बल्कि वो खुद चाइना से यहाँ पर आई है। சைனாவை மிதிக்கிறதுக்கு எனக்கு என்ன பயம்? चाइना को चलने के लिए मुझे क्या डर है? ஏன்னா என்ன அனுப்புனாலும் never mind. कोई कुछ भी भेजे, आप चिंता ना करो। எனக்குள்ள இருக்கிறவர் குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். क्योंकि जो मुझ में वो प्रभु है, जिनमें प्रभु के पुत्र नहीं, वो जीवन प्राप्त नहीं कर सकता। ஏங்க உங்க விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கும். तुम्हारा विश्वास इस संसार को
हासिल करेंगे। உலகத்தையே ஜெயிக்கும். आप संसार को जीत सकते हो। பக்கத்துல சொல்லு, உலகத்தையே உன் விசுவாசம் ஜெயிக்கும். बड़े से कहो, आपका विश्वास संसार को जय लाएगी। கொரோனாவை ஜெயிக்காதா? क्या कोरोना को नहीं जीत पाओगे? ஆமென். आमेन, ஆமென். आमेन। என்ன உலகம்ங்கிறது சாதாரணமானதா? क्या संसार यानी छोटी बात है? எல்லா அரசாங்கத்தையும் விசுவாசம் ஜெயிக்கும். सभी सरकार की बातों को विश्वास जीत सकती है। எல்லா வியாதிகளையும் விசுவாசம் ஜெயிக்கும். हर बीमारियों को विश्वास जीत सकती है। எல்லா தரித்திரத்தையும் விசுவாசம் ஜெயிக்கும். हर कंगालपन की बातों को विश्वास जीत सकती है। எல்லா எதிர்ப்புகளையும் விசுவாசம் ஜெயிக்கும். हर दुश्मनी की बातों को विश्वास जीत सकती है। எபிரேயர் 11 அதிகாரம் மட்டும் வாசிங்க. इब्रानी 11 अध्याय पढ़ो, எல்லாம் வாசிங்க. सभी पढ़ो, ஆனா ஒருத்தரும் பிராக்டிஸ் பண்ணாதீங்க. लेकिन कोई अपनी जिंदगी में उसे आदत में नहीं लाना। நிறைய பேர் பைபிள் படிங்க, बहुत से बाइबल पढ़ते पढ़ो, ஆனா அதை நம்பாதீங்க. लेकिन उसे भरोसा नहीं करते। நல்லா விழுந்து விழுந்து படிங்க, आप धीरे धीरे पढ़ो, ஆனா எதையுமே விசுவாசிக்காதீங்க. लेकिन किसी बात को भरोसा ना करो। அங்க எபிரேயர் 11 இருக்கிற விசுவாசம் உன் வாழ்க்கையில அப்ளை பண்ணு. इब्रानी 11 अध्याय की विश्वास आप अपनी जिंदगी में उसे आजमाइए, इस्तेमाल करो। விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கும். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. क्योंकि विश्वास संसार को जीतती है। धन्यवाद और तालियों से। ஆமென். आमेन, ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். प्रभु की महिमा के लिए बताता हूँ। சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். अब हम आएंगे हमारे विषय की ओर। கடைசி ராஜா யோயாக்கீம். आखिरी राजा था योयाकीम। இஸ்ரவேலர்களுக்கு கடைசி ராஜா ஓசேயா. और इजराइल का अंतिम राजा था होशेया। இப்ப என்ன நடக்கு? अब यहाँ पर क्या हुआ? இப்பதான் சிதறடிப்பு நடக்கு. अब जो है वो तितर बितर होने की बातें यहाँ होने लगा। இப்ப யூதா கோத்திரத்தை ஆண்டவர் எங்கு சிதறடிக்கிறார்? यहूदा गोत्र के लोगों को प्रभु ने कहा भटका दिए। பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சார் கையில ஒப்பு கொடுக்கிறார். बाबिलोन का राजा नबूकदनेस्सर के हाथों में प्रभु ने यहूदा के राज्य को दे दिए। எரேமியா புத்தகத்திலே நீங்கள் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கவனியுங்கள். यिर्मयाह 29 में वचन 11 जरा गौर करना। இந்த ஜாதிகளோ 70 வருஷம் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். लिखा कि ये जाति के जो लोग हैं 70 वर्ष बाबिलोन के राजा के अधीन में रहेंगे। இந்த யூதா கோத்திரத்தை 70 வருஷம் பாபிலோனிய அரசாங்கத்திற்கு ஆண்டவர் சிதறடிக்கிறார். यहूदा गोत्र के लोगों को प्रभु ने 70 वर्ष बाबिलोन के राजा के हाथों में दे दिए। எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசித்து பாருங்க. यिर्मयाह अध्याय 52 को घर जाकर पढ़ो जरा। பாபிலோன் ராஜா தேவாலயத்தை கொள்ளையடிக்கிறான். बाबिलोन राजा आया, परमेश्वर की मंदिर को लूटने लगा। முதல் படையெடுப்பிலே பிரபுக்களை கைது செய்கிறான். जब पहली बार से आक्रमण किया, प्रभुओं को अपने अधीन बनाकर ले गया। ராஜாவை கைது செய்கிறான். राजाओं को कैद किया, अपने संग ले गया। அரண்மனையை கொள்ளையடிக்கிறான். महलों को लूटने लगा। இரண்டாவது படையெடுப்பிலே மற்ற பணக்காரர்கள் தேசத்தில் இருக்கிற உயர்ந்த மனிதர்களை சிறைப்பிடிக்கிறார். जब दूसरी बार से आक्रमण किया, उस देश के अमीर लोगों को, धनी व्यक्तियों को अपने कब्जे में किया और ले गया। மூன்றாவது படையெடுப்பிலே எருசலேமில் இருக்கிற எல்லா யூதர்களையும் அவன் தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போகிறான். जब तीसरी बार यीशु ने आक्रमण किया, वहां के सभी यहूदियों को अपने संग अपने देश कैदी बनाकर ले गया। இப்ப யூதா கோத்திரத்தை பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சு போறதுக்கு என்ன காரணம்? यहूदा गोत्र बाबिलोन में कैद होने की वजह क्या था? தேவன் எதையுமே காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். क्योंकि परमेश्वर कोई बात हो बिना वजह वो नहीं करते। எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். हर बातों के लिए वजह होता है। பை மிஸ்டேக்கா காட் செய்ய மாட்டார். कभी प्रभु यूं ही चूक कर कोई काम नहीं करेंगे। ஐயோ தெரியாம செஞ்சிட்டேன்னு காட் சொல்ல மாட்டார். ये ऐसा कभी नहीं कहेंगे मैंने भूल से ये काम कर दिया। இப்ப யூதா கோத்திரத்தை பாபிலோனுக்கு அனுப்புனதுக்கு என்ன காரணம்? यहूदा गोत्र को प्रभु ने क्यों बाबिलोन राज्य की ओर भेजे? ஒரே ஒரு காரணம். वजह था सिर्फ एक ही वजह। நியாயப்பிரமாணத்துல கர்த்தர் எழுதி கொடுத்தார். व्यवस्था के कानून जो था प्रभु ने लिख कर दिए थे। 7 வருஷத்திலே 6 வருஷம் நீ விவசாயம், 7வது வருஷம்
புறஜாதிகளுக்கு நிலத்தை விட்டுவிட வேண்டும். वो कानून था 7 वर्ष में 6 वर्ष अपने खेत में काम कर सकते हो, लेकिन 7वां जो वर्ष होगा वो अन्य जाति लोगों को उसे दे देना। இப்ப சவுல் காலத்துல இருந்து இந்த பிரமாணம் மீறப்பட்டது. शाऊल के जमाने से ये कानून को कोई ठीक से पालन नहीं किया। சவுல் எத்தனை வருஷம்? शाऊल कितने वर्ष था? 40. தாவீது எத்தனை வருஷம்? दाऊद का शासन काल 40. சாலமோன் எத்தனை வருஷம்? सुलेमान का शासन 40. 40। இப்படி எல்லா ராஜாக்கள் அரசாட்சி செய்ததை டோட்டல் போட்டால் 490 வருஷம். सभी राजाओं का शासन काल गिना जाए तो पूरे कुल मिलाकर 490 वर्ष आता है। இப்ப இங்க யாரு கணக்குல புலின்னு பார்க்க போறேன். अब देखूंगा यहाँ पर कौन गणित में माहिर है। எத்தனை பேர் மேக்ஸ்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். अब पता चले कितने गणित में अच्छे मार्क लिए। 7 வருஷத்துக்கு ஒரு வருஷம் லேண்ட சும்மா விடணும். 7 वर्ष में एक वर्ष जो है अपने जमीन को यूं ही मुफ्त में देना होता है, ஆனா விடல. लेकिन मुफ्त में नहीं दी। 490 வருஷம் விடல. 490 वर्ष तक उन्होंने जमीन मुफ्त में किसी को नहीं दी। அப்ப 490 வருஷத்துக்கு எத்தனை ஆண்டுகள் நிலத்தை விட்டிருக்க வேண்டும்? यानी 490 वर्ष देखा जाए तो उन्हें कितने वर्ष उस जमीन को मुफ्त में देना चाहिए था? 70 வருஷம் விட்டிருக்க வேண்டும். यानी 70 वर्ष अपनी जमीन देना था। இப்ப கர்த்தர் என்ன பார்க்கிறாரு? अब प्रभु क्या देखने लगे? கணக்கு போட்டுக்கிட்டே வர்றாரு. हिसाब करते हुए आए, என்னடா 70 வருஷம் லேண்ட விடாம நீங்களே திங்கிறீங்க. 70 वर्ष तुमने किसी को जमीन नहीं दी, खुद उसमें खा रहे हो। நீங்க 70 வருஷம் எல்லாரும் பாபிலோனுக்கு போங்க. 70 वर्ष आप सभी बाबिलोन में चले जाओ, அங்க போய் அடிமையா இரு. वहाँ गुलाम, அவங்க கொடுக்கிற கஞ்ச குடி. वो जो देगा खाने के लिए वो पेज पीना, அங்க போய் அடிமை வேலை செய். वहाँ जाकर गुलाम की तरह काम करो। இஸ்ரவேல் தேசம் முழுசும் 70 வருஷம் புறஜாதிகள் நல்ல சந்தோஷமா சாப்பிட்டு. और इजराइल देश में अन्य जाति लोग 70 वर्ष अच्छी तरह खाए पिए भोजन करें। ஒன்றை கவனிக்கணும். एक बात गौर करना, பிரமாணத்தை வசனத்தை நீங்க கை கொண்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். व्यवस्था के वचन को तुम पालन करोगे तो प्रभु जो है तुम्हें आशीर्वाद देंगे। நீங்க செய்யவில்லை கை கொள்ளவில்லை என்றால் கர்த்தர் கட்டாயமா செய்ய வைப்பார். यदि आप आज्ञा नहीं मानोगे प्रभु तुम्हें मजबूर करेंगे कि तुम उस आज्ञा को जरूर पालन करोगे। எது வசதி? அடி வாங்கி வசனத்தை கை கொள்ளணுமா இல்ல அடி வாங்காமலேயே வசனத்தை கை கொள்ளணுமா? आप खुले मन से करना चाहते हो या फिर मजबूर होकर या मार खाकर प्रभु की आज्ञा मानना சில चाहोगे? விசுவாசிகளை கர்த்தர் 2 குத்து குத்துனாதான் வசனத்தின்படி வாழ்றான். कोई विश्वासी ऐसे होते हैं प्रभु ने 2 लाफा दे उसके बाद ही अपनी अच्छी जिंदगी वे लोग बिताते அவன் हैं। அடி வாங்காம செய்யவே மாட்டேங்கிறான். बिना मार खाए मार पड़े अच्छी जिंदगी नहीं बिताते। தயவு செய்து வேத வசனத்தை அடி வாங்காமையே கை கொள்ள ஆரம்பித்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். मैं आपके हाथ जोड़ता हूँ, बिना मार खाए परमेश्वर वचन की आज्ञा मानो, प्रभु तुम्हें आशीर्वाद देंगे। இப்ப ஒரே வீட்ல திருடுன 2 திருடங்க போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. एक चौकी में 2 चोर पकड़ा गया जो एक ही घर से चोरी किए थे। போலீஸ் விசாரிப்பானா இல்லையா? अब पुलिस पूछेगा कि नहीं पूछेगा? 2 பேரையும் விசாரிச்சார், தனித்தனியா விசாரிச்சார். दोनों को बुलाया पुलिस वाले ने, दोनों को अकेले में पूछताछ किया। 2 பேரையும் விசாரிச்சிட்டு வெளிய கொண்டு வர்றான். दोनों से पूछा, फिर बाद में दोनों को बाहर लाया। ஒருத்தனுக்கு மூக்கு முகர எல்லாம் உடைஞ்சு ரத்தமா கொட்டுது. एक चोर के मुंह नाक से खून बहने लगा கை காலெல்லாம் blood. और हाथ पैर में खून की धब्बे थी। ஆனா ஒரு திருடன் போன மாதிரியே ரொம்ப கூலா சிரிச்சுக்கிட்டே வரான். लेकिन एक चोर जैसे मुस्कुराते अंदर गया, मुस्कुराते बाहर आने लगा। இந்த திருடன் பார்க்கறான், अब ये चोर ने देखा நம்ம 2 பேரும் ஒண்ணாதான் திருடுறோம். हम दोनों मिलकर ही चोरी किए, அது என்ன போட்டு இப்படி அடிச்சிருக்காங்க? ஒண்ணு அடிக்கவே இல்ல. मुझे क्यों इतना मारा पीटा, तुम्हें क्यों नहीं मारा इन लोगों ने? அவன் கேட்டான், என்னடா கேட்டாங்க? तो चोर ने पूछा, इससे बता तुझसे क्या पूछा था? திருடுனையான்னு கேட்டாங்க. उसने पूछा, कहा कि क्या तुमने चोरी की? நீ என்ன சொன்ன? तो तुमने क्या कहा? திருடவில்லை என்று சொன்னேன். मैंने कहा मैंने चोरी नहीं किया। அப்படி சொன்ன உடனே போலீஸ் மூக்குல इसने வச்சாங்க. कहा, पुलिस वाले को नाक पे एक मार पड़ा। நீ இல்லைன்னு சொன்ன அவன் அடிச்சான். तुमने मना किए, चोरी नहीं की, इसलिए तुम्हें मारा पुलिस वाले ने। நான் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன். मैं हर बातों को मैं पूछने से पहले मान लिया, हाँ मैंने किया था, எல்லாம் அடிக்கவே இல்லை. इसलिए मुझे वे लोग मारे नहीं। கேட்கறதுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டா அடி இல்லை. अगर तुम पहले ही मान लोगे तो तुम मार से बचोगे। கர்த்தர் கேட்கும் பொழுதே ஒத்துக்கணும், சொல்லும் பொழுதே செஞ்சிடணும். प्रभु कहने से पहले ही मान लो
प्रभु कहने से पहले बात को स्वीकार कर लो। சில வியாதியில போட்டு தான் சத்தியத்தை கைக்கொள்ள வைக்கிறேன். कुछ लोग प्रभु बीमारी देते हैं ताकि वो ठीक से सत्य बातों को पालन சில करें। வறுமையில தள்ளி தான் வசனத்தின்படி வாழ வைக்கிறேன். कुछ लोग कंगाल में डालते हैं प्रभु ताकि वो अच्छी जिंदगी बिताए। ஏன் எதிர்ப்பு வச்சிருக்காரு உனக்கு? क्यों प्रभु ने दुश्मन रखे तुम्हारे लिए? ஏன் சத்துரு இருக்காங்க? क्यों शत्रु है तुम्हारे लिए? சோ அப்பதான் நீ சரியா இருப்ப. ताकि तब ही तुम ठीक ठाक से जीवन बिताओगे। இந்த யூதர்கள் 70 வருஷம் நிலத்தை விடவில்லை. यहूदी जो लोग थे 70 वर्ष किसी और को वो जमीन नहीं दिए। ஆண்டவர் யூதர்களை பாபிலோனுக்கு அனுப்பி விட்டார். प्रभु ने यहूदियों को बाबिलोन में भेजे। அதுதான் காரணம். यही था वजह। ஒரு வசனம் வாசியுங்கள். एक वचन पढ़ो जरा। 2 நாளாகமத்தின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கவனியுங்கள். दूसरी इतिहास पुस्तक 33 वचन 21 पढ़ो जरा। கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தம்முடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. இப்ப 70 வருஷம் முடிகிற வரைக்கும் நிலம் ஓய்ந்திருந்தது. 70 वर्ष पूरे होने तक वो जमीन जो था वो यूं ही पड़ा रहा। எரேமியா சொன்ன மாதிரி யூதா கோத்திரம் பாபிலோனுக்கு போய்விட்டது. जैसे यिर्मयाह ने कहा था भविष्यवाणी, वैसा जो बाबिलोन को चले गए थे यहूदा गोत्र। அதற்கு காரணம் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளவில்லை. इसका वजह था वो लोगों ने व्यवस्था के कानून पालन ना किए थे। இஸ்ரவேல் கோத்திரம் ஏன் சிதறடிக்கப்பட்டது? अब आगे देखेंगे इस्राएल गोत्र क्यों प्रभु ने धक्का दिए। அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். उसके लिए एक वजह है। இஸ்ரவேலின் கடைசி ராஜா யார்? इस्राएल का अंतिम राजा कौन था? ஓசேயா. होशेया। 2 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். दूसरी राजा पुस्तक 17वां अध्याय वचन 3। 2 ராஜாக்கள் दूसरी राजा की पुस्तक 1 ராஜாக்கள் தான். சரி 2 ராஜாக்கள் 17 3 படிங்க. அவனுக்கு 17 விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய கரெக்ட். அதேதான். சல்மானாசார் செகண்ட் கிங்ஸ் दूसरी राजाओं के पुस्तक 3 and 5. 17वां अध्याय वचन 3 और 5। அப்பொழுது ஓசேயா அவனை சேவிக்கிறவனாகி, அப்ப அசீரியா ராஜாவாகிய சல்மானாசார் வந்தா ஓசேயா அவனை சேவிக்கிறவன் ஆனான். अश्शूर के राजा सल्मनेस ने चढ़ाई की और होशेया उसके अधीन होकर उसकी भेंट स्वीकार। ஒரு கேள்வி கேட்கிறேன். एक बात पूछना गौर करना। யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனதற்கு காரணம் இருக்கிறது. यहूदियों को बंदी बनाया गया क्योंकि वजह था। இஸ்ரவேலர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனதற்கு என்ன காரணம்? इस्राएल को बंदी बनाया गया, वजह क्या था? அசீரியா ராஜா கிட்ட அடிமையா போகிறார்கள். अश्शूर राजा के पास वे लोग बंदी बनाकर भेजा गया। சல்மனாசார் சிறைப்பிடிக்கிறான். शल्मनासर आकर उन्हें अपने कब्जे में करने लगा। இந்த 10 கோத்திரத்தை ஆண்டவர் அடிமையாக அனுப்புவதற்கு என்ன காரணம்? इन 10 गोत्रों को प्रभु गुलाम बनाकर भेजे, वजह क्या था? இதற்கும் காரணம் இருக்கிறது. वजह है விக்கிரக ஆராதனை. ये मूर्ति पूजाएं करते थे। 16வது வசனம் 17வது வசனம் 18வது வசனத்தை படிச்சு वचन 16, 17, 18 पढ़ो जरा இந்த ध्यान। 3 வசனத்தை கவனிங்க. इन 3 वचनों में தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆ. 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். குறி கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். सब आज्ञा को क्या दिया? இத கவனிங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மேல் மிகவும் கோபம் அடைந்து முகத்தை விட்டு அகற்றினார். 2 बछड़ों की मूल डालकर बनाई और बाल की उपासना की, बेटे बेटे आने होम करके चढ़ाया। इस कारण प्रभु ने क्या किया? क्रोधित हुआ और उन्हें अपने सामने से दूर कर दिया। விக்கிரக ஆராதனையிலே இஸ்ரவேலர்கள் முழுகி போனார்கள். यानी पूरे इस्राएल जो लोग थे मूर्ति पूजा में डूब गए थे। ஆவிக்குரிய விபச்சாரம். यानी आत्मिक ये व्यभिचार है। உண்மையான மணவாளன் இயேசு இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போறது போல விக்கிரக ஆராதனைக்குள்ள இஸ்ரவேலர்கள் போனார்கள். सच्चे मसीह यीशु होने के बावजूद ये जाकर अन्य मूर्ति पूजाएं करने लगे, अच्छे बात मानने लगे। இந்த ஆவிக்குரிய விபச்சாரத்தினாலே இஸ்ரவேலர்களை ஆண்டவர் சிதறடித்தார். इस आत्मिक व्यभिचार कारण प्रभु यीशु जो थे वो उन्हें उस भटका दिए थे।
देखें, இப்ப இந்த கருத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். इस बात को मन में याद रख लेना. யூதா கோத்திரம் பாபிலோனுக்கு போய்விட்டது, இஸ்ரவேல் கோத்திரம் அசீரியாவுக்கு போய்விட்டது. यहूदा गोत्र चला गया बाबिलोन में और इजराइल गोत्र चला गया अशूर में.